இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி. இன்றைக்கி வந்து நேலுகால் பூஜை பார்க்குறதுக்காக பக்கத்தில் கோயிலுக்கு நானும் பாப்பா அத்தை போயிருந்தோம். அக்காலாம் வந்திருந்தா. போய் நாலுகால் பூஜை அபிஷேகம்லாம் பார்த்துட்டு நாலுகால் பூஜையும் நைட்டு ஃபுல்லாக அங்கே இருந்து விடிய விடிய தூங்காமல் நாலுகால் பூஜையும் பார்த்துட்டு வரதுக்காக தான் நான் கோவிலுக்கு போயிருந்தேன். வீட்டில் இருந்தால் தூங்கிடுவோம் அப்படின்ட்டு தான் கோவிலுக்கு போயிருந்தோம். எல்லா அபிஷேகமும் பண்ணாங்க. எல்லா அபிஷேகத்தையும் நல்லபடியாக பார்த்துட்டு கோயிலில் இருந்தோம். ஃபஸ்ட்டு கால் பூஜை வந்து எங்கள் ஊரில் வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வந்து 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கால் பூஜை முடிஞ்சோடனே அலங்கார சாமிக்கு அலங்காரம் பண்ணி தீவார்த்தனை காட்டினாங்க. பாப்பாவுமே 2 கால பூஜை வரையும் என் கூட இருந்தா தூங்காமல். ஃபஸ்ட்டு கால பூஜைக்கு வந்து நெய்வேத்தியமாக வந்து சக்கரை பொங்கல் வச்சுருந்தாங்க. 2வது கால பூஜைக்கும் சாமி அலங்காரம் பண்ணி ரெண்டாவது கால பூஜையும் நல்லபடியாக பார்த்துட்டு நெய்வேத்தியமாக பால் பாயசம் கொடுத்துருந்தாங்க. 3வது கால பூஜைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக எள்ளு சாதம், பயிர் தட்டைப்பயிர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 4வது கால பூஜை வந்து நல்லபடியாக வந்து சிறப்பாக வந்து தரிசனம் பார்த்துட்டு தூங்காமல் விடிய விடிய இருந்து அங்கேயே இருந்து 4:30 மணிக்கு வந்து 4வது கால பூஜை வந்து ஆரம்பித்தாங்க. நல்லபடியாக வந்து சிவனை வந்து வழிபட்டுட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். 4வது கால பூஜையும் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு.